இயக்குனர் சிகரம் என்று இன்று வரையிலே தமிழ் சினிமா ரசிகர்களாலும் தமிழ் திரையுலகினராலும் பாராட்டப்படுகின்ற கே பாலச்சந்தர் இயக்கிய முதல் திரைப்படம்னா அது நீர்க்குமிழி என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். தன்னுடைய முதல் படத்துக்கு நீர்க்குமிழி என்று கே பாலச்சந்தர் பெயர் வைத்த போது அதற்கு மிகப்பெரிய அளவிலே எதிர்ப்புகள் எழுந்தன. நீர்க்குமிழி அப்படின்றது என்ன? தோன்றியவுடனே மறைந்துவிடக்கூடியது. அப்படிப்பட்ட பெயரை அவங்களுடைய முதல் படத்துக்கு வைக்கலாமா? நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய அளவில் ஒரு பெயரை வைக்க வேண்டாமா என்பதுதான் பலருடைய வாதமாக இருந்தது. ஆனால் பாலச்சந்தர் அந்த வாதத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த படத்தினுடைய டைட்டிலை மாற்ற மறுத்து விட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் கதைக்கு எது பொருந்துமோ அதைத்தான் அந்த படத்தினுடைய டைட்டிலாக நான் வச்சுருக்கேன். அதை இது போன்ற சென்டிமெண்ட்டுகளுக்காக நான் நிச்சயமாக மாற்ற மாட்டேன் என்றார் பாலச்சந்தர். கடைசியில் அந்த பெயரிலே தான் அந்த படம் வெளியானது. அப்படி வெளியான அந்த படம் தான் அனுபவி ராஜா அனுபவி என்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி சித்திரத்தை பாலச்சந்தர் இயக்குவதற்கான வாய்ப்பை அவருக்கு பெற்றுத்தந்தது. இந்த நீர்க்குமிழி படத்தினுடைய வெளியீட்டுக்கு முன்னாலேயே அந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ராமரங்கனுக்கு கிடைத்தது. அந்த படத்தை பார்த்தோன்னே தன்னுடைய அடுத்த படத்துக்கு இவரைத்தான் இயக்குனராக ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் ராமரங்கண்ணன். அப்படி எடுக்கப்பட்ட முடிவின்படி அவர் பாலச்சந்தருக்கு அளித்த வாய்ப்பு தான் அனுபவி ராஜா அனுபவி என்ற படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு. நாகேஷ் கதாநாயகன் நடித்த அந்த திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்தது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம்.